Hi friends. So last வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் வேரியபிள்னா என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஆப்பரேட்டர்ஸ்னா என்னன்றத தான் பார்க்க போறோம். ஸோ ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது ஒரு சிம்பிள். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஆப்பரேஷன பெர்ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள். ஸோ நெறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆப்ரேஷன் எதுவும் வேணா இருக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இல்லை மல்டிப்ளிகேஷன் இல்லை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸை வந்து செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர் சொல்கிறோம். So operator is a symbol used to perform some operation. ஸோ ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்றதுனா ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யுனாரி ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுத்தில் என்ன வேணால் சொல்லலாம், கம்பேரிசன் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர், bitwise, shift operator, assignment operator. So last one வந்து ternary operator. ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ரேட்டர்ஸோட டைப்ஸ். யுனரி ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் சொல்லலாம். அண்ட் தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ், ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் அண்ட் டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ இல்லை யுனரி ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்றது வந்து நம்ம வேல்யூஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர். ஸோ நார்மலாக வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் தெரியும், அது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் வரக்கூடியது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸை தான் வந்து நம்ம யுனரி ஆப்ரேட்டர்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டராக யூஸ் பண்ணுவோம். ஸோ யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்றது ஸோ இந்த யுனரி ஆப்ரேட்டரில் டூ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இருக்குது. என்ன அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்லேயும் சரி டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லேயும் சரி டூ டைப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி டிக்ரிமெண்ட்லேயும் போஸ்ட் டிக்ரிமெண்ட் அண்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட் சொல்லிட்டு ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்லையும் ப்ரீ டிக்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஸோ இந்த டூ டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு. அதே மாதிரி டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு மைனஸ் மைனஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷனோட நீங்கள் இந்த யுனரி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணும்போது
ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா தான் என்ன எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போறீங்களோ அதை யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்றது. ஸோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா தான் வந்து என்ன ஆர்குமெண்ட்டோ இல்லை என்ன எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போறீங்களோ அதை வந்து கொடுப்பீங்க. இப்போ சப்போஸ் நான் ஒரு வேரியபிள் ஏன்னு வச்சிருக்கேன் அப்படின்னா ஏன்றதை கொடுக்குறேன்னா ஸோ ப்ளஸ் ஏ. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஏ அப்படின்ற வேரியபிளோட வேல்யூவை எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடும். ஸோ அதே தான் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்றதும். ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னும் போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி தான் டிக்ரிமெண்ட்டும். ஸோ டிக்ரிமெண்ட்டில் ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன ஆர்குமெண்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போகிறீங்களோ யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வேரியபிளை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது ஒரு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ அது ப்ரீ இன்க்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி எனக்கு ஒரு வேல்யூவை நீங்கள் இங்கே என்ன ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஒரே ஒரு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது தான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோட ஒர்க்கு. ஸோ டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது வந்து ஒரு வேல்யூ எனக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக. ஸோ அப்போ ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா என்ன போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் நடந்துடும். அதாவது இப்போ சப்போஸ் நான் வந்து வேரியபிளோட வேல்யூ என்னோட ஏவோட வேல்யூ வந்து 10ன்னு இருக்குது அப்படின்னா ஸோ எனக்கு நான் இதை வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் சப்போஸ் யூஸ் பண்ணும்போது இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் ப்ளஸ் ஏ இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஏவோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு 10ன்றது இருக்குது. ஸோ எனக்கு நான் இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஏவோட வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 11 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏவோட வேல்யூவை அது ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். அப்போ இது என்ன இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டே வந்து அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷனை பண்ணிடும், அதாவது வேல்யூவை ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து ஏவோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அதனால் ஏவோட வேல்யூ இங்கே எனக்கு பிரிண்ட் ஆகும்போது 11 அப்படின்ற வேல்யூ தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்றது. இதுவே வந்து நம்ம போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ ஏவோட வேல்யூ என்னவோ அதே தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போது ஏ ப்ளஸ் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ ஏவோட வேல்யூ வந்து நமக்கு இப்போது 11 அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து 11 இருக்கும். இப்போ நான் வந்து வேறு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்டு பி ஈக்குவல் டு 20. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கேன் பி ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ இதுக்கு எனக்கு என்ன வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும், பியோட வேல்யூ நான் 20 வச்சுருக்கேன், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன வேல்யூ வரும் அப்படின்னா எனக்கு 20ன்ற அதே வேல்யூ தான் வரும். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோமே அப்போ இது ஒரு வேல்யூ எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்காது அப்படின்னா இது இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது 20ன்னு தான் பிரிண்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அந்த மாதிரி. ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னும் போது எனக்கு அடிஷன் நடந்துடும். ஸோ அடிஷன் நடந்ததுக்கப்புறம் ஏவோட வேல்யூ எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ சப்போஸ் ஏவோட வேல்யூ வந்து எனக்கு கண்டெய்னரில் 10 அப்படின்றது தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இங்கே ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா ப்ளஸ் அப்படின்ற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிட்டு தான் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேல்யூவை அது இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். ஸோ இங்கே எனக்கு 11ன்னு மாறிடும். ஸோ இன்க்ரிமெண்ட் நடந்ததுக்கப்புறமா எனக்கு கண்டெய்னரில் 11 அப்படின்னு தான் ஏவோட வேல்யூ இருக்கும். ஸோ ஏவோட வேல்யூ அது பிரிண்ட் பண்ணும்போது 11 அப்படின்னு தான் பிரிண்ட் பண்ணும். இதுவே நீங்கள் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணும்போது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பின்னு இருக்குது. ஸோ பியோட வேல்யூ என்னவா இருக்குது 20ன்னு இருக்குது. ஸோ அது 20 எனக்கு அப்படியே ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் பி ப்ளஸ் பியோட நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 21ன்னு அதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஆனால் பிரிண்ட் ஆகும்போது பின்றது தான் ஃபஸ்ட்டு இருக்குது, ஆர்குமெண்ட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம், அதை ஃபஸ்ட்டு அது பிரிண்ட் பண்ணிவிடும். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இங்கே இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கும். ப்ரீ இன்க்ரிமெண்ட்டில் நமக்கு இன்க்ரிமெண்ட் நடந்ததுக்கப்புறமா தான் வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் நமக்கு வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணும். அதனால தான் நமக்கு இதே வேல்யூ வருது. இப்போ நம்ம சப்போஸ் இந்த போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இங்கே இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இது யூஸ் பண்ணாமல் பியோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா 21 தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எனக்கு வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இன்க்ரிமெண்ட் பண்ணும். ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்றது வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அண்டு ப்ரீ இன்க்ரிமெண்ட் சொல்லுவோம். இதே தான் டிக்ரிமெண்ட்டுக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ரெடியூஸ், அதாவது டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எனக்கு ரெடியூஸ் பண்ணி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இதுவும் அதே தான். ஸோ இங்கே ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் எப்படி ஆக்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் ப்ரீ டிக்ரிமெண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்றது. ஆனால் இன்க்ரிமெண்ட்டில் எனக்கு ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரிமெண்ட்டில் எனக்கு ஒரு வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். இருக்கிறதால டேரெக்டாக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறதால எனக்கு வந்து வேல்யூ இப்படி வருது. சப்போஸ் நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்காம கெட் பண்ணுறேன் அப்படின்னாலும் எனக்கு வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கும்போதும் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்காம அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணும்போது எனக்கு வேல்யூ டிஃபர் ஆகும். எப்படின்னா, ஸோ இப்போ நான் இங்கே சாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கிளாஸில் வந்து நான் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட் a = 10. ஸோ 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வேரியபிளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னும் போது அது எனக்கு என்ன பண்ணும், வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இன்க்ரிமெண்ட் ஆனால் அந்த வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட் நடந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஏவை பிரிண்ட் பண்ணுது. ஸோ அப்போ எனக்கு இங்கே வேல்யூ வரும்போது என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா 11 அப்படின்ற அவுட்புட் தான் வந்து எனக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ என்னோடய ப்ரோக்ராம் ஃபைல் நேம் வந்து சாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ கம்பைல் பண்ணும்போது ஜாவா கம்பைல் ஃபைல் நேம் .java. ஸோ ரன் பண்ணும்போது ஜாவா கிளாஸ் நேம் கிளாஸ் நேம். ஸோ 11 அப்படின்றது வந்திருக்கா? ஸோ நம்ம இங்கே சொன்ன மாதிரியே ஸோ 11 அப்படின்றது எனக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்றது. இதுவே நான் ப்ரீ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணாமல் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறேன்னு வைங்க. போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இப்போ ஏவோட வேல்யூ ஆல்ரெடி என்னவா இருக்குது, நமக்கு 11ஆக இருக்குது. இங்கே 10 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் என்ன வந்துச்சு, 11 வந்துச்சு. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ எனக்கு இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா 11ஆக இருக்குது. ஸோ அப்போது இங்கே நான் மறுபடியும் A++ன்னு கொடுக்கும்போது இங்கே அவுட்புட் எனக்கு ஆல்ரெடி ஏவோட வேல்யூ என்ன இருக்கோ அதே தான் வரும். ஆனால் அங்கே எனக்கு இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கும். பட் நான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதால அது ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு தான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இன்க்ரிமெண்ட் பண்ண வேல்யூ எனக்கு வந்திருக்காது. பட் இங்கே 11 அப்படின்றது தான் அவுட்புட் வரும். பட் ஆக்சுவலாக அங்கே இன்க்ரிமெண்ட் நடந்து ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், 12ஆக எனக்கு இருக்கும். ஸோ அந்த 12 நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னா இப்போ மறுபடியும் நான் வந்து ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன்னு வைங்க தனியாக. ஸோ ஏவை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏவை 10 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரீ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது 11ஆக மாறி இருக்கும். அண்ட் தென் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஆக்சுவலி இங்கே இன்க்ரிமெண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டைம்ஸ் நான் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதால எனக்கு ஏவோட வேல்யூ இப்போ 12ஆக இருக்கும். இங்கே ப்ரீ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணதால் ஆட் ஆன வேல்யூ வந்திருக்கு. இங்கே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணதால் ஆட் ஆன வேல்யூ வராமல் எனக்கு ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அது ரிட்டர்ன் பண்ணும். பட் ஆக்சுவலி எனக்கு என்ன ஆயிருக்கும், ஆனால் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன வரும், 12 தான் வரும். ஸோ இங்கேயும் 11 தான் நமக்கு கொடுக்கும், இங்கேயும் 11 தான் நமக்கு கொடுக்கும். ஸோ இங்கே ஏவை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 12, இங்கே 11 கொடுக்கும். ஆனால் அடிஷன் நடந்து எனக்கு என்ன ஆகியிருக்கும் வேல்யூ அப்படின்னா 12 அப்படின்றது எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகியிருக்கும். சரி, ஓகே. இதே மாதிரி தான் என்ன அப்படின்னா டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரும். ஸோ இதுக்கு நான் இன்ட்டு b = 20ன்னு வந்து ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போது -b. ஸோ இது வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட் இல்லையா? ஸோ ஆல்ரெடி வந்து இன்க்ரிமெண்ட் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரீ தான் பார்த்தோம். ஸோ இங்கே நான் வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன்.
ஸோ பி மைனஸ் மைனஸ். ஸோ அப்போ பியோட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா 20ன்னு தான் இருக்குது. ஸோ நான் டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதால எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பியோட வேல்யூவிலேருந்து ஒரு வேல்யூவை அது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும்போது 19 பிரிண்ட் ஆகுமா தான் பிரிண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஸோ அப்போ அது வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ எனக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகிறது 20ன்னு பிரிண்ட் ஆகும். ஆனால் எனக்கு டிக்ரீஸ் ஆகிறது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 19 டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ 19 தான் வந்து எனக்கு உள்ள பியோட வேல்யூ வந்து இருக்கும். ஆனால் பிரிண்ட் ஆகிறது 20 பிரிண்ட் ஆகும். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் மறுபடியும் ப்ரீ டிக்ரிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பியோட வேல்யூ ஆல்ரெடி என்னவா இருக்குது அப்படின்னா 19ஆக இருக்குது. ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிக்ரிமெண்ட் கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு மறுபடியும் ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆகி என்னவா மாறிடும், 18ஆக மாறும். ஸோ இங்கே 19 பிரிண்ட் ஆகுமா 18 பிரிண்ட் ஆகுமானா 18 தான் பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா டிக்ரிமெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா தான் இது பியை பிரிண்ட் பண்ணோம். பிகாஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்திருக்கா, ஃபஸ்ட்டு வந்து 20ன்றது வந்திருக்கு, நெக்ஸ்ட் வந்து 18 வந்திருக்கா. ஸோ 20 அப்படின்றது நம்ம போஸ்ட் டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்தது. ஸோ எனக்கு ஆனால் என்ன ஆயிருக்கும் 19 அப்படின்னு சொல்லிட்டு பியோட வேல்யூ எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கும் கண்டெய்னரில். இப்போ சப்போஸ் இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ஸோ இங்கே நான் பியை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த போஸ்ட் டிக்ரிமெண்ட் நடந்ததுக்கப்புறம் பியை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா பியோட வேல்யூ 19ன்னு தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ 20 அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அவுட்புட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்றதால எனக்கு என்ன ஆகியிருக்கும், ஒரு வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக நம்ம நடுவில் பி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பியோட வேல்யூ 19 வந்திருக்கா, மறுபடியும் அந்த 19லேருந்து 1 டிக்ரீஸ் பண்ணி எனக்கு 18 அப்படின்றத பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே இந்த ஆப்ரேட்டர்ஸை டேரெக்டாக வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம போஸ்ட் யூஸ் பண்ணும்போது வேல்யூ அது பிரிண்ட் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிச்சு, ப்ரீ யூஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணிட்டோ இல்லை டிக்ரீஸ் பண்ணிட்டோ அதுக்கப்புறம் எனக்கு பிரிண்ட் பண்ணுச்சு. ஏன்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே எனக்கு ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணிட்டே போகும். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷனாக பண்ணிவிட்டு அது எனக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டே போகும். ஸோ அப்போ நான் ப்ரீ யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டை பண்ணிவிட்டு அப்புறமா பிரிண்ட் பண்ணிச்சு. போஸ்ட் யூஸ் பண்ணும்போது கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ பண்ணியிருந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ட்டு சி ஈக்குவல் டு 30. ஸோ ஒரு வேல்யூ வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா C++. ஸோ அப்போ C++ன்னு கொடுத்துருக்கேன். இந்த C++ கொடுத்துட்டு நான் சியை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 30 பிரிண்ட் ஆகுமா இல்லை 31 பிரிண்ட் ஆகுமா அப்படின்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இருக்கிற வேல்யூ அப்படியே தான் எனக்கு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணும்போது தான் இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ என்ன அப்படின்றது பிரிண்ட் ஆச்சு. ஸோ இதுபடி பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 30ன்றது வரும். ஆனால் இங்கே அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா 31ன்றது வரும். ஸோ நம்ம வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ சியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தானே இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படி கிடையாது. இங்கே நம்ம டேரெக்டாக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி அது வந்து ஆக்ட் ஆச்சு. கொடுத்த வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்ணிவிட்டு ஏவோட வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா அதை வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிச்சு. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப்ரேட்டரை தனியாக யூஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சியோட ஒரு வேல்யூவை எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா தான் நம்ம சியை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 31 அப்படின்றது வரும். ஸோ இப்போ இல்லை என்கிட்ட வந்து இன்ட்டு டி ஈக்குவல் டு 25ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் டி பிரிண்ட் பண்ண போகிறேன். டியை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ டி ப்ளஸ் டி. ஸோ இப்போ இதுக்கு என்ன வேல்யூ வரும், 25 வருமா 26 வருமா அப்படின்னா 26. ஸோ நீங்கள் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கும்போது தான் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்டு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்றது. ப்ரீ அப்படின்றது முன்னாடியே எனக்கு இன்க்ரிமெண்ட்டை பண்ணும், போஸ்ட் அப்படின்றது பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணும் அப்படின்றது நீங்கள் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கும்போது தான் நடக்கும்.
மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே அந்த ஆப்ரேஷனை அது பண்ணி முடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் ப்ரீ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ எந்த இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஆப்ரேஷனை முடிச்சதுக்கப்புறமா தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுவும் இதே மாதிரி தான் என்ன அப்படின்னா டிக்ரிமெண்ட்டுமே. ஓகேவா? ஸோ எனக்கு வந்திருக்கா 31 பிரிண்ட் ஆயிருக்கு அண்ட் 26. ஸோ இங்கே நம்ம பார்த்த மாதிரி 31 and 26 அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் என்ன அப்படின்னா யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்றது. ஸோ இந்த யுனரி ஆப்ரேட்டர் வந்து மேக்ஸிமம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு ஒர்க்கை பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி எனக்கு அந்த ஒர்க்கை பண்ணும்போதும் ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ லூப்பிங்லலாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ லூப்னா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து யுனரி ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம அடிஷனுக்கு, சப்ட்ராக்ஷன், மல்டிபிள் பண்ணுறதுக்கு, டிவைட் பண்ணுறதுக்கு, ஸோ இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் எல்லாமே வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ என்னென்ன அப்படின்னா ஸோ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அடிஷன் அந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், இல்லை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ், மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் டிவிஷன். ஸோ டிவிஷன் அண்ட் மாடுலோ. ஸோ இது வந்து நமக்கு தெரியும், ஆட் பண்ணுறதுக்கு, சப்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறது. ஸோ இந்த டிவிஷன் அண்ட் மாடியூல். ஸோ இந்த டிவிஷன் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எனக்கு டிவைட் ஆகும். ஸோ டிவைட் ஆகிறது என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா குவாஷியன்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுவே நீங்கள் மாடியூலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதோ அந்த ரிமைண்டர் வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னா இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ இது எல்லாமே பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் தான், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ இதுலேயும் வந்து நான் இங்கே கீழே ஆட் பண்ணிப்போம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கீழே வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ நான் இன்ட்டு s equal to 10 ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன், இன்ட்டு s1 equal to 20. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி நான் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ அப்போது s + s1. ஸோ இப்போ இதை வந்து நான் மறுபடியும் வேறு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், என்ன வேரியபிளில் ஸ்டோர் பண்ணமோ அந்த வேரியபிள் ஈக்குவல் டு s + s1 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணி ஆட் பண்ண வேல்யூவை நீங்கள் என்ன வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேரியபிளில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து நான் s - s1 ஸோ s1 இன்ட்டு s. ஸோ இங்கே வந்து டிவிஷன் யூஸ் பண்ணுறேன், அதே போல் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடியூலை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் ஸோ இங்கே ரெண்டு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இனிஷியலைஸ் பண்ண இந்த ரெண்டு வேரியபிளை யூஸ் பண்ணி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்கோ அந்த எல்லா ஆப்ரேட்டரையும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நான் ஒரு ஆப்ரேஷன்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் அந்த ரெண்டு வேரியபிளையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மல்டிபிள், டிவிஷன் அண்டு மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து இருக்க அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ எனக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 30 அண்ட் தென் எஸ்லேருந்து s1 எனக்கு ரெடியூஸ் பண்ணி -10 மல்டிபிள் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி எனக்கு குவாஷியன்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு 2 அப்படின்னு. ஸோ மாடியூலை யூஸ் பண்ணும்போது வந்து அது ரிமைண்டர் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரிமைண்டர் வந்து எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 0 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு
ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ஆர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை ஒரு வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வேல்யூவோட இன்னொரு வேல்யூ கம்பேர் பண்ணுறதா எப்படி அப்படின்னா இப்போ நான் வந்து நிறைய வேரியபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, a = 10 b = 20 சொல்லிட்டு. இப்போ இந்த a அப்படின்ற வேல்யூ வந்து எனக்கு பியோட வேல்யூ விட கிரேட்டராக இருக்கா இல்லை லெஸ்தனாக இருக்கா இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ அப்போ தான் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதை வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கம்பேரிசன் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா ஈக்குவல், நாட் ஈக்குவல், ஸோ அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்றது. ஸோ இதில் இந்த ஈக்குவல் அப்படின்றது ரெண்டு வேல்யூவையும் கம்பேர் பண்ணி அது ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் அப்படின்றது. ஸோ நாட் ஈக்குவல் அப்படின்றது ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணும், ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணும். அதாவது ரெண்டுமே ஒன்றா இல்லாமல் இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ கிரேட்டர் தென் அப்படின்றது வந்து ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவை விட கிரேட்டர் தெனாக இருக்கா. ஸோ அதாவது நம்ம லெஃப்ட் சைடில் கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூ ரைட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை விட கிரேட்டர் தெனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தெனாக இருக்கா ஆர் ஈக்குவலாக இருக்கா. ஸோ அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல். ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா பூலியனை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ஸோ எனக்கு ஈக்குவலாக இருக்கா, நாட் ஈக்குவலாக இருக்கா, கிரேட்டர் தெனாக இருக்கா, லெஸ் தெனாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி ஸோ அதுக்கான பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எனக்கு ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணும், நாட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கிரேட்டர் தெனாக இருக்கா, லெஸ் தெனாக இருக்கா, நம்ம என்ன கேட்குறோமோ அந்த கண்டிஷனை செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். கொடுத்துருக்க கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அது எனக்கு ஃபால்ஸ் அப்படின்றத வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா பூலியனை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணுறேன்னு வைங்க, இப்போ நான் வந்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பப்ளிக் static void main string of arguments. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஏதாச்சும் ஒரு ரெண்டு வேரியபிளுக்கு வேல்யூ வந்து நான் சென்ட் பண்ணிக்கிறேன். int a = 100, அதே மாதிரி int b = 50. ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு வேல்யூ வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே system.out.printlnல ஸோ எனக்கு a அப்படின்ற வேல்யூ 100, b அப்படின்றது 50 இருக்குது. ஸோ a அப்படின்றது b-ஐ விட பெரிய வேல்யூ தானா அப்படின்றது நான் செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போது கிரேட்டர் தென் அப்படின்ற அந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுவீங்க, அந்த ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போது a is greater than b அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். ஸோ அப்போது கிரேட்டர் அப்படின்ற இந்த சிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா பியோட வேல்யூவை விட ஏவோட வேல்யூ அதிகமாக இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணும். அப்படி ஏவோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது ட்ரூ அப்படின்றத எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். பிகாஸ் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எல்லாமே நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா பூலியனை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ எனக்கு ட்ரூ அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை இது வந்து ஏவோட வேல்யூ வந்து பியை விட லெஸ்தனாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ வந்து 50. ஸோ இங்கே ஏ இஸ் கிரேட்டர் தென் பியான்னு கேட்டிருக்கோம். அப்போது பியை விட எனக்கு ஏவோட வேல்யூ என்னது பெருசு தான். ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரூ அப்படின்றது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா?
ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போது கம்பைல் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா கம்பைல் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராம் டாட் ஜாவா. ஸோ ஜாவா, ஸோ எனக்கு ட்ரூன்னு வந்திருக்கா. ஸோ அப்போது ஏவோட வேல்யூ பி வேல்யூ விட எனக்கு என்ன அப்படின்னா பெரிய வேல்யூ தான் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ட்ரூ அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏவோட வேல்யூ பியை விட பெருசான்னு தான் கேட்க போகிறேன். ஆனால் ஏக்குமே நான் என்ன பண்ண போகிறேன், வேல்யூ வந்து 15 தான் கொடுக்க போகிறேன். ஓகேவா. ஸோ அப்போது ஏக்குமே நான் வேல்யூ 15 கொடுத்துட்டேன் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. அப்போ ஏவை விட பி அப்படின்ற வேல்யூ எனக்கு சின்னதா அப்படின்னா கிடையாது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது கிரேட்டர்தனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும்போது எது வரைக்கும் செக் பண்ணுவோம், பியோட வேல்யூ 50க்கு அபோவாக இருக்கா ஏ அப்படின்றத செக் பண்ணுவோம். அப்படின்னா 50 அப்படின்ற வேல்யூவை எடுத்துக்காது. ஸோ அது வந்து 49 வரைக்கும் தான் எனக்கு செக் பண்ணும். 49க்கு மேலே இருக்கா அப்படின்றது. ஸோ 50யை வந்து சேர்த்து எடுத்துக்காது. அந்த 50யோடவும் சேர்த்து எடுத்து செக் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னும் போது பியோட சேர்த்து, அதாவது பிக்கு என்ன வேல்யூ இருக்குது 50. ஸோ 50யை எடுத்து அந்த ஏ வந்து 50யை விட பெருசாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுமானா பி ஆல்ரெடி எனக்கு 50யாக தான் இருக்குது. ஸோ 50யை விட இந்த 50 பெருசா, 50யை விட 50 பெருசா அப்படின்றத நம்மளால் கேட்க முடியாது இல்லையா. ஸோ ஒன்று எனக்கு 50க்கு பிலோவாக இருக்க வேல்யூவை செக் பண்ணும். 49 வரைக்கும் தான் எடுத்து செக் பண்ணும். அப்போது 50யும் சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னா அப்போது ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு தான் நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ பிகாஸ் ரெண்டு வேல்யூமே எனக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இதை விட இது பெருசா அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது. ஒன்று 49 விட பெருசாக இருக்கா அப்படின்றத எனக்கு செக் பண்ணும். அப்படி இல்லைனா இது ரெண்டும் எனக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ட்ரூன்றதான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கிரேட்டர் தெனா அப்படின்னு பார்க்கும்போது கிரேட்டர் தென் கிடையாது. அப்போ மேலே இங்கே எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இங்கே எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. ஸோ 50 இஸ் கிரேட்டர் தென் 50யா அப்படின்னா கிடையாது. ஸோ அதுவுமே எனக்கு 50 அப்படின்றத சேர்த்து எடுத்துக்கவும் செய்யாது. ஸோ 49 வரைக்கும் தான் அது எடுத்துக்கும். ஸோ இங்கே ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பியான்னு கேட்குறேன். ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா அப்படின்னா கிடையாது. ஆர் ஈக்குவல் பியான்னு கேட்குறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் பியா, ஆமாம் இல்லையா. ஸோ ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒன்லி அது கிரேட்டர்னா இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணும். இங்கே கிரேட்டர்னா இருக்கா, அப்படி இல்லாட்டி ஈக்குவலாக இருக்கா ரெண்டு வேல்யூ அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த கிரேட்டர்னா ஈக்குவல் அப்படின்றது. ஸோ இப்போ நமக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். கீழே வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ட்ரூ அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எனக்கு மேலே ஃபால்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு வந்திருக்கா. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி லெஸ் தென் ஆப்ரேட்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது. ஸோ இப்போ இன்ட்டு சி ஈக்குவல் டு நான் வந்து 10ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சி இஸ் லெஸ் தென் பின்னு கேட்குறேன். ஸோ சியோட வேல்யூ 10, பியோட வேல்யூ எனக்கு 50. ஸோ எனக்கு சி அப்படின்றது பியோட வேல்யூ விட லெஸ் தென் தான். ஸோ அதனால் இதுவும் எனக்கு என்ன வரும், ட்ரூ அப்படின்றது வரும். ஸோ ஒரு வேளை ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம் அப்படின்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன வேல்யூ வச்சு நம்ம செக் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இப்போ ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியான்னு கேட்குறேன். ஸோ ரெண்டுமே எனக்கு ஒரே வேல்யூ தானே. ஸோ அப்போது ஈக்குவலாக இருக்குது. அப்போ எனக்கு இது ட்ரூன்றது வரும். ஸோ அதே மாதிரி ஈக்குவல் அண்ட் நாட் ஈக்குவல் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஈக்குவல் அப்படின்றது எனக்கு ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ அப்போ நம்ம அதாவது கிரேட்டர்னாக இருக்கா லெஸ்தனாக இருக்கா இதெல்லாம் பார்க்க வேணாம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ ஈக்குவல் அப்படின்ற ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இல்லை எனக்கு ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம் அப்படின்னா அப்போ நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இங்கே வந்து நான் சி கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் தான். அப்போ எனக்கு ட்ரூ அப்படின்றது வரும். ஸோ எனக்கு எல்லாமே ட்ரூ வந்திருக்கா. ஸோ அவ்வளோதான். சப்போஸ் இங்கே நான் ஏன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நான் நாட் ஈக்குவலாக இருந்தால் தான் ட்ரூ கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு நாட் ஈக்குவல் கிடையாது, ரெண்டும் ஈக்குவல். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்றது வரும். ஓகேவா.
ஸோ இதான் என்ன அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். லைக் கிரேட்டர் இருக்கா, லெஸ் இருக்கா, ஈக்குவலாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அது கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்ற இந்த ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் என்னன்றது பார்க்கலாம்.